உலகப் பெரும்பந்தின் திசையெல்லாம் விரிந்து வியாபகம் பெற்றிருக்கின்ற ஈழத் தமிழினம் வாழ்தலுக்காக தான் வாழுகின்ற அத்தனை தேசங்களிலும் தனது இனம், மொழி, பண்பாடு, தேசம் என்கின்ற மிக பிரதானமான நால்வகை கட்டமைப்புகளையும் நீண்ட பெரும் காலமாக பேணியே வருகின்றது. மிக தீவிரமடைந்த உள்நாட்டு போர் காரணமாக உயிரை கையிலேந்தியபடி புலம்பெயர்ந்த நாடுகள் எங்கிலும் தஞ்ச கோரிக்கையை முன்வைத்து இற்றை வரை வாழ்ந்து வருகின்ற போதிலும் ஒற்றுமை தேரையும் விடுதலை தீயையும் நகரச் செய்வதற்கும் அணையவிடாது பாதுகாப்பதற்கும் புலம்பெயர் மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் மிக காத்திரமிக்கவை. இன விடுதலையை நெஞ்சிலேந்தி தாயகத்தை காதல் செய்தபடி புலத்தில் தமிழ் அமைப்புக்கள், ஆன்மீக வணக்கஸ்தலங்கள் என்பவற்றை தமக்கென உருவாக்கி தம் உழைப்பில் பெரும் பகுதியை நிலத்திற்கு அனுப்பி அதன் மூலம் உறவுகளையும் மண்ணையும் மீட்கின்ற வழிமுறைகளை கையாண்டு செல்வதற்காக சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவிட்சர்லாந்து சூரிச் மாநிலத்தில் உருவாக்கம் பெற்றதே சைவத் தமிழ்ச் சங்கமாகும். ஈழ விடுதலை பயணத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக போர் நெருக்கடிகளுக்குள் எங்கள் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றி நிற்க சைவத் தமிழ்ச் சங்கம் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் எண்ணிலடங்காதவை. அதன் ஆரம்பமாக சூரிச் மாநிலத்தில் சைவத் தமிழ்ச் சங்கமானது அருள்மிகு பார்வதி பரமேசன் உடனான சிவன் ஆலயத்தை தோற்றுவித்தது. ஆன்மீகத்தின் வாயிலாக மக்களை ஒருங்கிணைத்து அவர்களின் மனங்களை ஒருநிலைப்படுத்தி தேச நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கும் மக்களை கூட்டு உளவியலின் ஊடாக நகர்த்திச் சென்று ஒரு கட்டமைப்புக்குள்ளால் வழிநடாத்தி இன்று இவ்வையகமே வியக்கின்ற வகையில் உருவாக்கம் பெற்றிருக்கிறது சூரிச் அருள்மிகு சிவன் கோயில். சைவத் தமிழ்ச் சங்கம் தன்னை தாய் சங்கமாக வளர்த்து கொண்டு தனக்கு கீழ் பல உப அமைப்புகளையும் உருவாக்கி அவற்றினூடாகவும் தாயகத்தில் பல்வேறு உதவி திட்டங்களையும் வாழ்வாதார அபிவிருத்திகளையும் மேற்கொண்டு வருகின்றது. 1994 ஆண்டு ஆவணி மாதம் 26ஆம் திகதி தோற்றம் பெற்ற அருள்மிகு சூரிச் சிவனாலயமானது 1995ஆம் ஆண்டு அற்றார் அழிபசி தீர்த்தல் என்னும் தொனிப்பொருளிலும் சிந்தனையிலும் மாபெரும் கலை நிகழ்ச்சியை தொடக்கி அதில் வெற்றியும் காணத் தொடங்கியது. 1994ஆம் ஆண்டு ஆலய கும்பாபிஷேகத்திற்கு ஈழத்தின் சகோதர நாதஸ்வர சக்கரவர்த்திகள் கானமூர்த்தி, பஞ்சமூர்த்தி மற்றும் தவில் வித்வான் தட்சணாமூர்த்தியின் மகன் உதயசங்கர் ஆகியோரை தாயகத்திலிருந்து அழைத்து பெருமை சேர்த்து மகிழ்ந்தது. ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து மற்றுமொரு பாரிய நிகழ்வான கலைவாணி விழாவினையும் அன்றிலிருந்து இன்று வரை நடாத்தியே வருகின்றது. 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு சுவிஸ் மண்ணில் பல கலைஞர்களுக்கு வரப்பிரசாதமாய் அமைந்தது. குறிப்பாக இந்த அரங்கு நாடக கலைஞர்களுக்கு பெருவிருந்தாக அமைந்தது. சுமார் 15க்கும் மேற்பட்ட நாடகங்கள் இந்த நிகழ்வில் போட்டியில் கலந்து கொண்டன. முதல் நிகழ்வே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தாயகத்தில் 1995 யாழ்ப்பாண இடப்பெயர்வு இடம்பெற்ற வேளையில் அல்லலுற்று கொண்டிருந்த மக்கள் துயர் துடைப்பதற்காக பொருத்தமான கைகளின் ஊடாக ரூபாய் 50,000 சுவிஸ் பிராங்குகள் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு 1996ஆம் ஆண்டு இடம்பெறாமல் 1997ஆம் ஆண்டு ஜனவரியிலும், மூன்றாவது நிகழ்வு 1997ஆம் ஆண்டு மார்கழியிலும் இடம்பெற்று மிகச் சிறப்படைந்தது. உள்நாட்டு உக்கிர போர் காரணமாக மக்கள் அல்லலுற்ற பொழுதெல்லாம் சைவத் தமிழ்ச் சங்கம் பாரிய பணிகளை உரிமை ரீதியாக களத்திற்கு செய்தது. மக்களின் வாழ்வாதாரமே மிக பிரதானமானது என்கின்ற அதன் சிந்தனை ஓட்டம் மிகவும் மகோன்னதமானது.
கால ஓட்டத்தில் நிகழ்வின் சிறப்பு காரணமாக அற்றார் அழிபசி தீர்த்தல் என்ற நிகழ்வின் நாமம் அனைவர் நாவிலும் உச்சரிப்பு பெறத் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கிய சிவத் தொண்டர்கள் ஒவ்வொருவரதும் சிந்தனையும் அவற்றை திறம்பட போற்றும் பணியை மேற்கொண்ட தலைமை நிர்வாகமும் ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பிய மண்ணில் மேற்படி நிகழ்வை சிறப்புற நடாத்துகின்றன. சைவத் தமிழ்ச்சங்கத்தின் இந்த நிகழ்வுக்காக சுவிஸ் நாட்டுக்கு ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பல்வேறு இதர நாடுகளிலிருந்தும் பார்வையாளர்கள் நலன் விரும்பிகள் வந்து கலந்து கொள்கின்றமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக உருவாக்கம் பெற்று மக்கள் மத்தியில் நல் மதிப்பையும் நல் நாமத்தையும் அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு எப்போதும் பெற்றுக்கொண்டே வருகின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் மிக கோரமான அழிவுகளை மக்கள் மத்தியில் மீள முடியாத அளவுக்கு மிக பாரிய மன அழுத்தத்தையும் வலியையும் உண்டு பண்ணியது. இந்த நேரத்தில் வழமை போல சைவத் தமிழ்ச்சங்கம் மக்கள் துயர் துடைப்பதற்காக பல உதவிகளை செய்தும் மேலும் செய்யவும் துணிந்தது. இதுவரை இவர்களின் உதவிகளை ஒருங்கிணைப்பு செய்து தாயகத்திற்கும் குலத்துக்குமான இணைப்பை மேற்கொண்டு வந்த அந்த சூழல் எதிர்பாராத விதமாக அமையாத விடத்தில்தான் அன்பே சிவம் என்ற புதிய உப அமைப்பை சைவத் தமிழ்ச்சங்கம் உருவாக்கி நின்றது. எமக்கான ஒரு தளம் இனி தனியாக தேவை என்கின்ற தூரநோக்கு சிந்தனையின் வெளிப்பாடாய் அன்றைய நாளில் அன்பே சிவம் உருவாக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணங்களெங்கும் மிக பாரிய நெருக்கடிகளுக்குள்ளாலும் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஊடாகவும் தாயகம் எங்கினும் அன்பே சிவம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதற்கிணங்க போருக்கு பின் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் உடல் உள சமூக மேம்பாட்டுக்காக அன்பே சிவம் களத்தில் பணியாற்றத் தொடங்கியது. இயற்கை பேரிடர்கள் வந்தபோது களத்தில் முதல் நிற்பது அன்பே சிவம் தொண்டர்கள்தான் என சமூக மட்ட கருத்தியல்கள் தோற்றம் பெறும் அளவுக்கு அன்பே சிவம் ஒரு அறக்கட்டளையாக பல செயற்பாடுகளை முன்னகர்த்தத் தொடங்கியது. முன்னர் நடந்த நிகழ்வுகளின் சிறப்பினை காட்டிலும் போருக்கு பின்னர் இடம்பெறத் தொடங்கிய அற்றார் அழிபசி தீர்த்தல் அன்பே சிவம் நடாத்தும் என்கின்ற வாசகத்தோடு தாயக நினைவுகளையும் தாயக வாழ்தலையும் கண்முன்னே கொண்டு வரும் முகமாக தாயக உணவுகளில் பல வகையறாக்களை உள்ளிருத்தி மருத்துவம் சார் உணவுகள் கஞ்சிகள் என்று உணவு பொருட்கள் சார்ந்து ஒரு வகையாகவும் தாயக உற்பத்தி பொருட்கள் சார்ந்து இன்னொரு வகையாகவும் பழக்கத்திற்கு மறந்து போன பண்பாட்டு பொருட்கள் இன்னொரு வகையாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு தாயக இசை சங்கமம் தாயக உணவு கண்காட்சி என்ற தொனியில் நிகழ்வுகளை முன்னிறுத்தி அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு இன்னும் ஒரு பரிமாணமாக வெளிப்புற்று சிறப்புறத் தொடங்கியது. 2019ஆம் ஆண்டு தை மாதமளவில் தாயகத்தில் முகமாலை பிரதேசத்தில் அன்பே சிவம் இன்பத் தமிழ் பொங்கல் என்னும் தலைப்பில் மிக பிரம்மாண்ட பொங்கல் விழா ஒன்றினை நடாத்தியது. கலை கலாசார நிகழ்வுகள் ஒருங்கிணைந்த இந்த நிகழ்வு மிக நேர்த்தியான ஒழுங்கமைப்பில் மிகச் சிறப்பாக பல கலை நிகழ்வுகளோடு ஒளிப்பதிவு நிகழ்வாக சிவன் தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இடம்பெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக தாயக கவிஞர் கு வீரா தலைமையில் சூடும் சொரணையும் சூரிய பொங்கலும் என்னும் தலைப்பில் சிறப்பு கவியரங்கம் ஒன்று இடம்பெற்றது. தாயகத்தின் 7 கவிஞர்கள் பங்கு பற்றிய இந்த கவியரங்க நிகழ்வின் ஒளிப்பதிவு 2019ஆம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்தன்று சிவன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு உலகவெளியாவிலும் பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வரவேற்பை பெற்றது. சமூக ஊடகங்களெங்கிலும் பகிரப்பட்டும் பார்க்கப்பட்டும் எங்கு பார்க்கினும் இந்த கவியரங்கத்தின் பேச்சாகவே இருந்தது. இந்த நிகழ்வு இவ்வாறு வெற்றியடைய
2019ஆம் ஆண்டு சைவத் தமிழ்ச் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டு அற்றார் அழிபசிதீர்த்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் 7 கலைஞர்களும் சைவத் தமிழ்ச் சங்கத்தால் தாயகத்திலிருந்து சுவிஸ் மண்ணிற்கு அழைக்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு நிகழ்வை நடாத்துவதற்குமான வாய்ப்பையும் அன்பே சிவம் அமைத்துக் கொடுத்தது. சைவத்தமிழ்ச் சங்கத்தின் பங்களிப்பு என்பது நிலத்திலும் புலத்திலும் பல்வேறு வகையான வழிகளில் அன்று தொட்டு இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தற்போது ஆலயம் அமைந்துள்ள நிலப்பரப்பை மக்கள் ஆதரவோடு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2ஆம் மாதம் 10ஆம் திகதி 2014ஆம் ஆண்டில் தமக்கென சொந்தமாக்கிக் கொண்டது சைவத்தமிழ்ச் சங்கம். இதன் பின்னர் கால ஓட்டத்தில் சைவத்தமிழ்ச் சங்கமானது 2 பாரிய பணிகளை மக்களின் பேராதரவோடு நிகழ்த்தியிருக்கிறது. தாயகத்தில் முகமாலை பிரதேசத்தில் அன்பே சிவம் அமைப்பின் வாயிலாக சிவபுர வளாகம் என்னும் மிகப்பெரிய பிரதேசத்தை தமக்கென உருவாக்கி A9 நெடுஞ்சாலையில் அமைத்து அங்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லம் ஒன்றை அமைத்து அவர்களை திறம்பட பாதுகாத்து ஆதரவு கரம் நீட்டி வருகின்றது. உள்ளே சிவனாலயம், சிவபுர வளாக உற்பத்தி தளங்கள், அமிர்தம் உணவகம் என்று எல்லோராலும் வியந்து பார்க்கப்படுகின்ற பாரியதொரு கைங்கரியத்தை 2022ஆம் ஆண்டு திறந்து வைத்தது. தொடர்ந்து கிளாட்புருக் பகுதியில் தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் உள்ள காணியை கொள்வனவு செய்து பார்வதி பரமேஸ்வரருக்கு புதிய ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்து பூர்த்தி செய்யும் முயற்சிக்கான முன்னாயத்த கிரியைகளையும் நடாத்தி முடித்திருக்கிறது சைவத்தமிழ்ச் சங்கம். தாய் சங்கமாக இருந்து கொண்டு தனது உப அமைப்புகள் ஒவ்வொன்றையும் தனக்கு கீழ் நிர்வகிப்பு செய்து மிகச் சிறப்பாக இயங்கி வருகின்றது. சிவன் ஆலய ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவையும் தாயகத்தில் செய்வதை விட மிகச் சிறப்பாக இங்கு செய்து நிலத்தை பிரிந்து வாழும் மக்களுக்கு தாயக நினைவை அள்ளி வழங்கும் செயற்பாட்டையும் ஆற்றி வருகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்திமச் சேவை என்கின்ற ஒரு சமூக நோக்கம் கருதிய பணியையும் சைவத்தமிழ்ச் சங்கம் ஆற்றி வருகின்றது. அதாவது சூரிச் மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடுகளில் இறப்பு சம்பவிப்புகள் நடக்கின்ற போது அவர்களது பங்களிப்புகளையும் ஏதோ ஒரு வாயிலாக சைவத்தமிழ்ச் சங்கம் பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் மரண வீடுகளுக்கு 30 உணவுகளை சமைத்து அவர்களுக்கு வழங்கியும் வருகின்றது. தன்னை ஒரு பலமான அஸ்திவாரத்தின் ஊடாக கட்டமைத்து கொண்ட சைவத்தமிழ்ச் சங்கம் அதன் பின்னர் சூரிச் சிவனாலயத்தை அமைத்து ஆன்மீக வழியில் மாத்திரம் நின்றுவிடாமல் சமூக பணிக்கு பாரிய முக்கியத்துவத்தையும் வழங்கியே வருகின்றது. ஒரு அமைப்பினது 30 ஆண்டு கால பயணம் என்பது பல்வேறு இன்ப துன்பங்களை தாண்டியது எனலாம். அந்த வகையில் சிவனின் அருட்கடாட்சமும் நெஞ்சில் கனலும் உணர்வு தீயும் ஆரம்பம் தொட்டு இற்றை வரையான அதியுன்னத ஆளுமை சேர் நிர்வகிப்பும் சைவத்தமிழ்ச் சங்கத்தின் ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் வலுச்சேர்க்கின்ற காரணிகளாக இருந்து வருகின்றன. இவை தவிர அன்று தொட்டு இன்று வரை நிலத்திலும் புலத்திலும் கொண்ட கொள்கைக்காக உடன் பயணம் கொள்ளும் பாரிய தொண்டர் படையின் அபரிமிதமான உழைப்பும் உச்சம் தொட்டு 30 ஆண்டு நிறைவில் முத்து விழாவாக சைவத்தமிழ்ச் சங்கம் கொண்டாடி நிற்பதற்கு பெரும் பக்கபலமாக நிற்கின்றது. இப்படியாக அன்று தொட்டு இன்று வரை தாயகத்தினுடைய மீட்சி, தாயக மக்களுடைய வாழ்வெழுச்சி என்று தாயகம் பற்றி சதா நினைப்புகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் சைவத்தமிழ்ச் சங்கம் இன்று பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு ஊடாகவும் பல்வேறு பாரிய பணிகளுக்கு ஊடாகவும் 30 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்றைய நாளில் 30வது ஆண்டு முத்து விழாவை சூரிச் மாநிலத்தில் கொண்டாடி மகிழ்கின்றது. ஊர் கூடி தேரிழுப்போம் என்கின்ற வாசகத்துக்கு இசைவாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து
எல்லோரையும் பொது பணியில் இருத்தி எல்லோருடைய பங்களிப்புடனும் தாயக மீட்சி தாயக எழுச்சி என்று தாயகத்தை மாத்திரம் நினைவில் கொன்று உழைத்து கொண்டிருக்கும் இந்த நீட்சியில் சைவத் தமிழ்ச்சங்கம் நிமிர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால், இந்த ஒற்றுமை தேரின் பயணத்திற்கு அச்சாணிகளாயிருந்து கடும் உழைப்புக்களை வழங்கி வருகின்ற ஒவ்வொரு தொண்டர்களின் அர்ப்பணிப்புகளுமே இதற்கான காரணம் என்று சொல்லப்போனால் அது மிகையாகாது. தொடர்க பணி. வாழ்த்துக்கள்.